பெற்றோர்களுக்காக இந்த ஒரு சின்ன காணொலியை நான் இப்போ உங்களுக்காக நான் பதிவு பண்றேன். சமீபத்துல நான் திருவண்ணாமலையில ஐமேத் அபாக்கஸ்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல குழந்தை மாணவர்கள் இருந்து பெரிய மாணவர்களுக்கான போட்டி நடந்து அதுல பரிசளிப்பு விழா ஒரு 400 மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அழைச்சிருந்தாங்க சிறப்பு விருந்தினரா. அப்ப ஃப்ரண்ட் ரோல நான் உட்காரும் போது எனக்கு சில பிளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் அதை பாக்குறதுக்கு எங்க தாத்தா பாட்டி, எங்க பெரியம்மா பெரியப்பா, எங்க சொந்தக்காரங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப நான் டான்ஸ் பண்ணும் போது என்ன கடைசி ரோல நிக்க வச்சுட்டாங்க டீச்சர். ஏன்னா மொத்தம் 4 ரோ டான்ஸ். 1ஆம் கிளாஸ் பசங்க தானே, ஏதோ எங்க மெமரி பவருக்கு ஏத்த மாதிரி அந்த டான்ஸ், அந்த ஆர்ட், டீச்சர்ஸ் தான் டான்ஸ் மாஸ்டர்ஸ். அப்பெல்லாம் ப்ரோக்ராம்ல ஆடும்போது நான் பின்னாடி ஆடிட்டேன். இப்போ ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சு போயிட்டோன்னு மறுநாள் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ எங்க பாட்டி திடீர்னு டீச்சர் எல்லாம் வராங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு உள்ள உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நேத்து தாத்தா வந்தாரு, பெரியவர் ஐயா எங்களை நல்ல டோஸ் விட்டாரு. என்னுடைய பேரனை நீங்க பின்னாடி நிக்க வச்சிட்டீங்களே, இது நியாயமா? எல்லா குழந்தைங்க மாதிரிதானே என் பேரனும், இது எப்படி இது சாத்தியம் அப்படிலாம் கேட்டாங்கம்மா. அதனால சாரி கேட்டு போறான்னு வந்தாங்க. இத கேட்ட உடனே எங்க பாட்டிக்கு பயங்கர கோவம் என்ன சொல்றீங்க நீங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு நேரம் உள்ள போய் எங்க தாத்தா இருந்தாராம். தாத்தா எதிர்க்கே, இங்க பாருங்க டீச்சர்ஸ் மன்னிச்சிடுங்க, அவர் ஏதோ கோவத்துல பேரமில்ல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டாரு, பெருசா நினைச்சுக்காதீங்க, குழந்தைய நல்லபடியா கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கே, இங்க பாரியா டீச்சர்ஸ் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியா தான் பாப்பாங்க, அந்தந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நிக்க வைப்பாங்க, போட்டோ போட்டோல பாத்துக்க போற பேரன் ஆடுறத, இதுல என்ன இருக்கு, அவங்ககிட்ட சாரி கேளு அப்படின்ட்டாங்க. எங்க தாத்தா சரிம்மா தெரியாம கேட்டம்மா, ஏதோ ஒரு ஆசையில கேட்டம்மா, ஆதங்கத்துல மன்னிச்சுக்குமான்ட்டு போயிட்டாங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, நம்ம பேரன் ஒரு நாள் இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினரா போவான். முதல் ரோல் அவனை உட்கார வைப்பாங்க, அவனை வரவேற்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மேடை ஏறி பரிசு கொடுக்கற அளவுக்கு அவன் பெரிய ஆளா வருவான். அதை நீ பார்க்கதான் போற பாரு அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. நான் சாயந்தரம் வந்த உடனே இந்த நிகழ்ச்சி எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் யோசிப்பேனா, பாட்டி நான் சிறப்பு விருந்தினர் எப்படி பாட்டி வருவாங்க? அப்ப எங்க பாட்டி ஸ்கூல்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இத பாருடா இவர் தானடா பேசினாரு சிறப்பு விருந்தினரா, இந்த மாதிரி உன்னை கூப்பிடுவாங்கடா எல்லாரும், அந்த அளவுக்கு நீ வளர்ந்து காட்டணும்டான்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்களாம். அது அப்படியே எனக்குள்ள இறங்கி அது ஒரு கனவா மாறி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில திருவண்ணாமலையில உட்காரும் போது அந்த ஞாபகம் வருது, அந்த பிளாஷ்பேக். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க எதிர்க்கு ஆசிரியர்களை கேலி பண்றதும், கோபமா பேசுறதும், கிண்டல் பண்றதும், அவங்கள தாழ்த்தி பேசுறதும் நீங்க பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க டீச்சர் மேல வேல்யூ போயிடும். உங்க குழந்தைகள் மாணவர்கள், வீட்டுல மாணவர்கள் தான் வளர்றாங்க. என்னைக்கு எல்கேஜி யூகேஜில கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டீங்களோ அன்னைக்கு சாயந்தரத்திலே அவங்க மாணவர்கள் ஆயிடுறாங்க. அதனால அந்த மாணவர்களை அன்பால அணைச்சி நல்ல மாணவனை வளர்த்து ஆசிரியர் ஒப்படைங்க. அவங்க நல்ல குழந்தையா உருவாக்கி உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க.